வாழ்க வளமுடன். அதாவதுங்க, சில பேர் சொல்கிறாங்க, நைட்டில் படுத்தா கட்ட கட்ட கனவு வருது, ஒரு மாதிரி கிறுகிறுன்னு சுற்றுற மாதிரி, அப்படி பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்குது, எனக்கு ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம என்ன ஆகுனா, சில பேர் என்னங்க, காற்று கோணம் இருக்குமா, பேய் இருக்குமோ, பேய் ஓட்டணுமா, என்ன அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கேள்வி கேட்குறாங்க. அதாவது குடும்பத்தில் அவங்க சொல்கிற பேச்ச கேட்காம நடந்தால் என்ன பண்ண முடியும்? அப்போ நான் என்ன சொல்லுவது தெரியுமா, பொதுவான கருத்து என்னென்னா, காவல்துறை கருப்பண்ணை விட மிக யாருமே கிடையாது. சில பேர் பேய் ஓட்டுறாங்க, நாய்க்கிரமாக பேய் ஓட்டுறாங்க, அது வேறு வேலைப்பாடெல்லாம் பண்ணுறாங்க, எந்திர மந்திர வேலை இருக்குது, அது வேறு கணக்கு. நான் என்ன சொன்ன பொதுவான கருத்து, அவங்க சாதத்தை பார்ப்பேன், சாதத்தில் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லைங்க, நான் பொதுவாக எங்கள் ஏரியாவில் கரூரில் வெங்கமேட்டில் இருக்கிற மேற்கு பார்த்த கருப்பண்ணுக்கு ஒரு 3 எலுமிச்சம்பழம் 3 சுருட்டு 3 சூடை வாங்கிட்டு போய் வெளியில் வேலுக்கிட்ட 2 சுருட்டு பற்ற வச்சுட்டு எலுமிச்சம்பழத்தை 3 தடவை நசுக்கி அவர் குறையெல்லாம் சொல்லி வேலில் குத்திட்டு மேற்கு பார்த்த விநாயகருக்கு ஒரு சுருட்டு பற்ற வச்சுட்டு அதை வழிபாடு வச்சுட்டு கருவறையில் 2 எலுமிச்சம்பழம் கொடுத்து மடியேந்தி மடிப்பிச்சை வாங்கிட்டு வர சொல்லுங்கள். எல்லாமே விலகும். வாழ்க வளமுடன்.